ஒரு சிறுகதை. வாசிப்பது ஃபாத்திமா ருக்மணி. கலியுகத்தின் உச்சக்கட்டத்தில் நம்ப முடியாத மற்றும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் மற்றும் கெட்ட மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேஞ்சஸ். அப்படிப்பட்ட மாற்றங்களில் ஒன்றுதான் நம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் பிரிவுகள். உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. இதில் பாதிக்கப்படுவது யார் என்று இந்த கதையில் பார்ப்போம். உறவுகளுடனே சேர முடியாமலும் பிரிந்து வாழ முடியாமலும் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உறவு சிக்கலில்தான் மஞ்சுவின் வாழ்க்கை நகர்கிறது. 4ஆம் வகுப்பு படிக்கும் மஞ்சுவின் வாழ்க்கை தந்தை மற்றும் பாட்டி, தந்தையின் அம்மா உடன் புதிய அத்தியாயம் தொடர்கிறது. சிறிது சிறிதாக தன்னை மாற்றிக்கொண்டும் தன்னைத்தானே சமாளித்து கொண்டும் மஞ்சு தன் படிப்பை தொடர்கிறாள். பள்ளி படிப்பை எல்லா வகுப்புகளிலும் கிளாஸ் டாப்பராக வந்து 12ஆம் வகுப்பு எட்டிவிட்டாள். இதற்கிடையில் மஞ்சுவின் தாய்க்கும் இதே நிலைத்தான். கிராம பின்னணியாக இருப்பதனால் மஞ்சுவை பற்றிய தகவல் அவ்வப்போது தனக்கு கிடைக்கிறது. தன் மகளை அவ்வப்போது பார்த்து வந்தால் அது மஞ்சுவிற்கு தெரியாது. மஞ்சு +2 முடித்து மருத்துவ படிப்புக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து MBBSம் முடித்து விட்டாள். காலம் பதில் சொல்லும் என்று தன் மகள் என்றும் தன் மகள் பெரியவளாகிவிட்டாள், எல்லாம் தெரிந்து தன்னை பார்க்க வருவாள் என்று காத்திருந்த தாய்க்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இன்னும் சில நாட்கள் நகர்ந்தது. மஞ்சுவிற்கு கல்யாண ஏற்பாடும் நடந்தது. மணமகளாக நின்ற மஞ்சுவிற்கு தந்தையும் பாட்டியும் தான் தோழிகளாக நின்றனர். மஞ்சுவின் தாய் தன் தாயிடம், அம்மா, இன்று என் மகளுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு வந்தேன். ஆனால் அவளுக்கு தெரியாது நான் சென்று வந்தது. எவ்வளவு பெரியவளாகிவிட்டாள், எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்றாள் மனதில் பாரத்துடன். மருத்துவர் ஆகிய மஞ்சுவிற்கு தன் குடும்ப சூழ்நிலைக்கு காரணம் தெரியவில்லையா அல்லது முயற்சிகள் வீணானதா என்பது தெரியவில்லை. 1 வருடம் கழித்து தாயாகின பிறகுதான் தன் தாயின் முகம் அடிக்கடி வந்து சென்றது. தாலாட்டு பாடுகிறாள் தன் வாழ்க்கையை பாட்டாக. நன்றி, வணக்கம்.